சினிமாக்காரனுடைய வியாபாரத்தை சினிமாக்காரன் பார்க்கணும். அரசியல்வாதி வந்து சினிமா வியாபாரம் பார்த்தா சரியாது. அது இப்படி தான் இருக்கும். அதையே ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றீங்க. சினிமாக்காரன் அந்த காலத்தில் நம்ம திரைப்படங்கள், ஒரு இயக்குனர், உதவி இயக்குனர்கள் உட்காந்து கதை பண்ணுவோம். தயாரிப்பாளர் கதை ரெடிங்களா, அவுட்லைனு ஹீரோ கிட்ட சொல்லிட்டீங்களா. ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் கதையெல்லாம் ஓகே பண்ண மாட்டாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் கேட்பார், இல்லை எல்லாருமே கேட்பாங்க. அப்புறம் எங்கள் சில ப்ரொடியூசர்கள் எதுக்கும் ஒரு வார்த்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒரு தடவை ஒரு நாள் சொல்கிறீங்களாம்பார். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கூட அந்த கதை ஞானம் இருக்குது. ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து உருவாக்கின கதைகள் மட்டும்தான் இன்றளவுக்கும் பேசப்படுகிறது. இன்றைக்கி உதயகுமாருக்கு ஒரு பேர் இருக்குது, அல்லது உதயகுமார் இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர், வி சேகர் வெற்றி படங்களை கொடுத்தவர், பேரரசு அவர்கள் வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தை எடுத்தவன் மட்டும் லாபம் இல்லை, நடிகருக்கு லாபம், டைரக்டருக்கு லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம், தியேட்டரில் போட்டவனுக்கு லாபம், பார்த்தவனுக்கு மனதளவுக்கு சந்தோஷப்பட்டது ஒரு மிகப்பெரிய லாபம். இத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சதுனால தான் அந்த படத்தை எடுத்த இயக்குனரோ, அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரோ, அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கோ, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ இன்றளவுக்கும் பேர் இருக்கிறது. இப்போ இது எப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு? அதுக்கு பத்திரிகையாளர்கள் தான் மெயின். ஒரு படத்தை நான்லாம் வந்து சின்ன கவுண்டர் படத்தை எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் இன்டர்வல் வரைக்கும் கதையை சொல்லிட்டேன். எங்கே கூப்பிட்டு பொள்ளாச்சியில் ஒரு ரூம் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு 40 பேர் இருப்பாங்களா? எப்படி நம்ம 25 பேர் பாருங்க கணக்காக சொல்கிறாங்க. அத்தனை பேத்துக்கு கதை தெரியும். இன்றைக்கி எந்த டைரக்டராவது ஓப்பனாக கதையை எவனாச்சுக்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அது யாருக்கிட்ட சொல்லியிருக்கேன்? என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பற்றி எவ்வளவு கண்ணியமானவர்களாக இருந்தோம். அப்போ இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு சிலர் கண்ணியமாக இல்லை. அதனால் மற்றவங்க கண்ணியமாக இருக்கிறதா இருக்கக்கூடாதான்னு தெரியாத கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சினிமா எங்கே சரி செய்யப்பட வேண்டுமோ, ஒரு சினிமாவுக்கு வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த பராசக்தியே எடுத்துக்கங்க, ஒரு 10-15 நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏவி மேப் செட்டியார் சொல்லிட்டார். சிவாஜி வேண்டாம், இந்த மாதிரி இந்த படத்தை அப்படியே தூக்கி போடுங்க. அப்புறம் இன்னொரு இணை தயாரிப்பாளர், அவர் பேர் என்ன, பெருமாள் முதலியார், அவர் வந்து படத்தை பார்த்துட்டு இல்லை சிவாஜி தான் இருக்கணும், இந்த படத்தை திருப்பி எடுக்கணும். அப்படி ஒரு கருத்து மோதல்கள் வந்து அதன் விளைவாக ஒரு நல்ல விஷயங்களை, ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து ஒரு படத்தை உருவாக்கின காலங்கள் வேறு. இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு என்ன அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு அவர்களுக்கே தெரியல. பெரிய படங்கள் இருக்கிற தயாரிப்பாளர்கள் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க படம் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி, அப்படி இல்லை. சின்ன படங்கள் அவன் வந்து அந்த தொப்புள் கொடியிலிருந்து அப்படியே போட்டு வளர்த்து எடுத்து அது எப்படியாவது ஒரு கதை பண்ணணும், இப்படி ஒரு கதை பண்ணோன்னு அவன் தவம் இருந்து கொண்டாந்து அது ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சி பல கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு படத்தை தயாரித்து முடித்தவனுக்கு தேட்டர் கிடைக்கிறதில்ல. தேட்டரு இந்த மாதிரி தேட்டர் கிடைக்காததுக்கு காரணம் என்ன? இந்த டிக்கெட் விற்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் அது இது எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அரசாங்கத்தையும் விட தயாரிப்பாளர் தான். இன்றைக்கி அந்த தயாரிப்பாளர் சங்கம் எப்படி இருக்குது பாருங்கள், பாவமாக இருக்கு. தயாரிப்பாளர்கள் சங்கம்ன்றது எப்படி இருக்கணும்னா எல்லா சங்கத்துக்கும் தலைமை தாங்கிற ஒரு அற்புதமான அவங்க வந்து முடிவு பண்ணுங்க. தயாரிப்பாளர் தாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஒரு சினிமாவுக்கு. ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்களாக தான் சொன்னேன். அந்த காலத்தில் வந்து நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். சுஜாதாஸ் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. திரு பாலாஜி அவர்கள் இயக்குனர், தயாரிப்பாளர் பாலாஜி அவர்களுடைய ஆஃபீஸு இங்கே எக்மோரில். அப்போ அசிஸ்டண்ட்
நம்ம படத்தோட எடிட்டிங்க்கு சுபாஷ் அவர்கள் அசிஸ்டண்ட். அப்போது அவருடைய ரூமை கிராஸ் பண்ணி தான் நான் எடிட்டிங் போவேன். சார் நான் எந்த டைமுக்கு வர்றேன், எந்த டைமுக்கு போகிறேன்னு என் அசிஸ்டண்ட்ஸுகளுக்கு தெரியுதோ இல்லையோ, என் தயாரிப்பாளருக்கு தெரியுதோ இல்லையோ, நான் கரெக்டாக காலையில் 7:30 மணி 8 மணிக்கு அங்கே இருக்கிறேன்னா, உதயகுமார் 8 மணிக்கு வந்துடுவார், அவர்கிட்ட இந்த சாவியை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போவார் பாலாஜி சார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. ஒரு நாள் சார் என்ன சார் இப்படி, நான் 8 மணிக்கு சரியாக வருவேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீ உழைப்பாளி, நீ உன் படத்துக்காக எப்படி உழைக்கிறேன்றது எனக்கு தெரியும். நான் உங்கள் ப்ரொடியூசருக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன், அவர் 8 மணிக்கு இங்கே தான் இருப்பார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவர்கிட்ட நெருக்கமாக உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார், அவருடைய படப்பிடிப்பு எங்கேயோ நடந்துகிட்ருக்கும். சிவாஜி, ஜெயலலிதா இவங்கெல்லாம் நடிச்சிட்ருப்பாங்க. ஒரு இயக்குனர் வந்து இயக்கிட்டுருப்பார். அந்த படம் காலையில் 11 மணிக்கு என்ன காட்சி எடுக்கிறாங்கன்னு அவர் இந்த ரூமில் இருந்து சொல்லுவார். எந்த ஷாட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, 11 மணிக்கு அந்த சீன் ஆரம்பிச்சிருவாங்க, 2 மணிக்கு இந்த சீனு, கரெக்டாக 5 மணிக்கு என்னப்பா ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சான்னு இங்கேருந்து ஃபோன் பண்ணுவார். ஊட்டியில் இருந்தாலும் சரி, கொடைக்கானல் இருந்தாலும் சரி. எப்படி நான் கரெக்டாக சொல்கிறீங்க? இல்லை எனக்கு டைரக்டரை பற்றி தெரியும். அவர் கரெக்டாக அந்த டைமில் எடுத்து அந்த டைமில் எத்தனை ஷாட் எடுக்கிறாருன்றது முதல்ல எழுதி கொடுத்துட்டு போகிற டைரக்டர்களும் அதை தெரிந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்களும் இருந்த இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி எத்தனை தயாரிப்பாளர்களுக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து மாட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். இவங்களால தான் எதுக்கு நம்ம கியூபுக்கு எவ்வளோ காசு கட்டுறோம், கியூபுன்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் தான் இங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் பேசுகிறீங்க தம்பி, இது இந்த மேடையில் பேசுகிறீங்க. நேராக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போயிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டு பாரு. அது ஈசி மெம்பர் இருக்கிறப்ப ஈசி மீட்டிங் நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் ஒரு பேப்பரில் கூட எழுதி கொடுத்துரு என்னென்ன பேசணும்னு. ஸோ சினிமா காப்பாற்றப்பட வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் ஈசி மெம்பராக இருந்தேன். ஒரு 10-15 ஒரு 5 தடவை 4 தடவையோ இருந்தேன். 5ஆவது தடவை இருந்தால் தான் திருப்பி என்னை நிற்க முடியும், இல்லைன்னா நிற்க முடியாதுன்னு சொல்லி என்னை விரட்டி அடிச்சாங்க. நான் ஒருத்தன் தான் கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு இருந்தேன், அதையும் கேட்டுவிட்டேன். நீ கேட்குறிய இந்த கேள்விகள்லாம் நான் கேட்டது. ஒரு புக் மை ஷோவை ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சர்வரை வச்சு நம்ம பண்ண முடியாதா? நம்மக்கிட்ட காசு இருந்தால் இயக்குனர் சங்கம் பண்ணிவிடும், பண்ண முடியும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன வியாபாரம் இருக்குது. அந்த புக் மை ஷோவில் விற்கிற டிக்கெட்டில் வர்ற வருமானம், ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபாய்னு வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த 30 ரூபாயில் யார் யாருக்கு கமிஷன் போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாது, அசிங்கம். நம்ம மூஞ்சியில் நம்மளே சேர் வாங்கி பூசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள், தீர்க்கப்படாத விஷயங்களை தீர்த்து வைப்பதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களை கிளறிக்கொண்டு நமது தயாரிப்பாளர் சங்கம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லாமல், நீங்கள் செயல்பாடு சரியாக இருந்திருந்தால் நாங்கள்லாம் ஜாலியாக இருப்போம். டைரக்டருக்கு வேலையை நான் ஒரு படம் பண்ணேன், கிழக்கு வாசல்னு ஒரு படம். சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தயாரிப்பாளர். நம்ப மாட்டீங்க சார், நான் காலையில் 7 மணிக்கு என் கதவை தட்டுவார், நான் குளிச்சுட்டு வருவேன். குட் மார்னிங் உதயம்பார். பார்த்தா ஒரு ஷார்ட்ஸும் பனியனும் போட்டு, எங்கே சார் கிளம்புனேன், நாங்கள் இப்போ தான் லொக்கேஷன்லேருந்து வர்றோம் பாரு. 6 மணிக்கா? இல்லை நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறீங்களோ அது வரையில் நாங்கள் ஜாகிங் போனோம், நான் என் பிரதர். இன்வால்மெண்ட். அவர் அப்படித்தான் சார். இன்றைக்கி 3 சீனா சார்? சொல்ல முடியாது சார், 4 சீனை எடுத்தாலும் எடுப்பேன் சார். 3 சீனே நல்லா எடுங்க சார் அப்படின்ட்டு போயிடுவார். நான் வந்து இந்த 3 சீன் எடுப்பேன், 3.5 சீன் எடுப்பேன், 4 சீன். எனக்கு அவருக்கு என்ன காட்சிகள் எடுக்கிறோம் அப்படின்றது முதல்லையே படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே முழு கதையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன், முழு காட்சியும் சொல்லுவேன். இந்த காட்சி. இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய நண்பர் பேரரசு அவர்களே மற்றும் வாழ்த்து சென்ற ஜாம்பவான்களே,
இன்னைக்கு வந்து இந்த மேடை வந்து வள்ளிமலை வேலன் மேடை. இந்த மேடையில் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் வாழ்த்துகின்ற வார்த்தைகளாக தான் இருக்கணும். அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே அவங்க வள்ளிமலையிலேருந்து வந்திருக்காங்க. இந்த படத்தின் கதாநாயகன் நாகரத்னம் வந்து மிக சிறந்த ஒரு மனிதர். என்னுடைய சீரியலில் நடிக்க மோகன் கூட்டிகிட்டு வந்தார். மோகன் வந்து எனக்கு கேமராமேனாக இருந்தார். அப்போ வந்து அவர் நடித்தார். நடிக்கும்போதே சொன்னேன், டைலாக் நல்லா பேசுகிறாரு, ஆள் பார்க்குறதுக்கு நம்ம பழைய மண் வாசனை பாண்டியன் மாதிரி இருக்காரு என்ன. அது உண்மையாக நாகரத்னம் தெரியும் அவங்க. ஸோ அது மாதிரி இன்றைக்கி அதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நம்ம மோகன் கேமராமேனாக தான் அவர், எனக்கு என்னுடைய கேமராமேன் அவர் வந்து அப்படி ஒரு கதாபாத்திரத்தை கிராமிய பாணியில் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அவருக்கு ஒரு அற்புதமான கேரக்டரை கொடுத்துருக்காரு. நம்ம அந்த பாட்டையும் அந்த ட்ரெய்லரையும் பார்க்கும்போது அதுலேருந்து தெரியுது. நிச்சயமாக படம் நல்லா வந்திருக்குற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். இதை வந்து நம்மளுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருமே எங்கள் நண்பர்கள் தான். நான் ஒருத்தர் பேர் சொன்னால் ஒருத்தருக்கு வச்சுப்பாங்க. அதனால் அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள் தான். நீங்கள் இந்த படத்தை ஒரு சிறப்பு வைத்தியம் செஞ்சு இதை மக்கள் இடத்துல கொண்டு செல்லணும். அவங்க இது வந்து ஒரு படம் எடுத்துட்டா மட்டும் படாது. நான் கூட இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ண, அதாவது ரொம்ப கஷ்டம், தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன படங்களுக்கு தேட்டரே கிடையாது. அதையும் மீறி நீங்கள் நல்ல விளம்பரம் பண்ணணும். படம் எடுக்கிறதே முக்கியம் கிடையாது. படம் பட்ஜெட் போடும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு உதயகுமார் சார் சொன்னார், ஒரு நம்ம வி சேகர் சார் சொன்னார், அந்த காலகட்டங்கள்லாம் வேறு. இப்போ படம் எடுக்கும்போது நானே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படம் எடுக்கணும்னு போகிறது வர்றது ஒரு இப்படி பேக் அடிச்சுட்டே இருக்கேன். என்னென்னா ஆர்டிஸ்ட் இருந்தால் எடுக்கணும், என்ன வேணும், அப்படி ஒரு பயம்லாம் இருக்குது. கதையை வந்து கதை மேலே நம்பி பந்தயம் கட்டலாம். கதை படம் அந்த மாதிரி படமும் ஒரு 100 படத்தில் ஒரு 5 படம் ஜெயிக்குது, அதுவும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் 37 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். நமக்கு இன்னமும் அந்த பயம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படம் எடுக்கணும்னா முதல்ல வந்து விளம்பரத்தை, ஃபஸ்ட்டு விளம்பரம் தான் மெயின். விளம்பரம் இருந்தால் மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் திரும்பி பார்க்குறாங்க, தேட்டருக்காரங்க திரும்பி பார்க்குறாங்க, ஒரு மீடியேட்டர்ஸ் அந்த கொண்டு போகிற மீடியேட்டர்ஸ் திரும்பி பார்க்குறாங்க. முதல்ல விளம்பரத்துக்கு ஒரு பெரிய நீங்கள் வந்து விளம்பரத்தை உருவாக்கணும். அப்புறம் தான் நீங்கள் அந்த படத்தை பற்றியே நீங்கள் அந்த ப்ரொமோஷன்ஸில் முதல்ல கவனம் செலுத்தணும். அதை வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து என்னுடைய நண்பர் மோகனுக்கு நான் வந்து இது ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே பேசுனாங்க, ஒரு செருப்பு கதை சொன்னாங்க அந்த காதலிகன். அதாவது அவர் சொன்னார், நான் இன்றைக்கி வரும்போது மோகன்கிட்ட சொன்னேன், என்னை கூப்பிட்ட போது, மோகன் நான் செப்பல் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். வேண்டான்னாரு. இல்லை சார், ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படின்னாரு. அதனால் ஒரு சால்வு மட்டும் கொண்டு வந்தோம், அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி சால்வு போடுறதுக்காக. அதே மாதிரி நம்ம கதாநாயகன் நாகரத்னம் நல்ல ஒரு சிறந்த அவரும் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக வந்து இன்றைக்கி வந்து சிறப்பான ஒரு மக்களுக்கு நலத்திட்டங்களையும் நல்லதையும் ஒரு சிறப்பான ஒரு அரசியல்வாதியாக இருந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கத்தில். இப்போ அவர் சினிமாவுக்குள்ளே வந்துட்டுருக்காரு. ஒரு அரசியல்வாதி சினிமாவுக்குள்ளே வந்திருக்காரு. இப்போ எங்கள் அண்ணன் உதயகுமார் அண்ணன் சொல்லிட்டு போட்டார், ஒரே வார்த்தை டப்புக்கு எங்களெல்லாம் மேடையில் வச்சுட்டு, அரசியல்வாதிங்க ஏன் சினிமாக்குள்ளே வர்றாங்கன்ட்டார். சினிமாக்காரங்க அரசியல்வாதியாக போகும்போது ஏன் வந்துட்டு நீங்கள் அரசியல்வாதிங்க சினிமாக்குள்ளே வரக்கூடாது? இது அந்த மேடையாது. அரசியலில் இருக்கிறவங்க சினிமாவுக்கு வரக்கூடாத. ஒரு கோவை தம்பி அண்ணன் ஃபஸ்ட்டு படம் என்ன படம் சார்? ஃபஸ்ட்டு படம் பயணங்கள் முடிவதில்லை. ஆர் சுந்தர்ராஜ் என்ற ஒரு டைரக்டரை உருவாக்குனது யாருன்னா ஒரு அரசியல்வாதி சார். அன்னைக்கு கோவை தம்பி, அவர் பேர் கோவிந்தசாமி, அதிமுகவில் எம்ஜிஆர் அமைச்சராவில் மந்திரி ஆக்கிறதுக்காக இருந்தவர். ஒரு எம்எல்ஏ, கோவை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவர் ஒரு எம்எல்ஏ. அவரை வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போது டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் சார் போய் அப்ரோச் பண்ணி, அண்ணன் நீங்கள் ஒரு படம் எடுக்கணுன்னு அப்படின்னு கதையை சொல்கிறாரு. ஒரு அரசியல்வாதி சினிமாவில் வர்றாரு, ஒரு பெரிய ஆர் சுந்தரராஜன் ஒரு டைரக்டரை உருவாக்குறாரு. அந்த மாதிரி பல படங்கள் எடுத்தினார். மணிரத்னத்தை கூட மணிரத்னம் சார் ஒரு படம் பண்ணார், இதய கோயில்னு. அவர் தான் ப்ரொடியூசர். அரசியல்வாதி சினிமாவுக்குள்ள உடனே சினிமாக்காரன் வந்துட்டு, இது என்ன கதை இது? யாரையும் கெடுக்க முடியாது சார். அரசியல் சினிமாவை கெடுக்க முடியாது, சினிமா அரசியலை கெடுக்க முடியாது. அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக பேசியிருப்போம். அவர் போயிட்டார். ஆனால் செய்தி அவருக்கு போகும். இது யாரையும் குறி வச்செல்லாம் பேசக்கூடாது, தப்பு. அது அரசியல்வாதிகள் வந்து சினிமாவுக்குள்ளே ஏன் வர்றாங்க? என்ன கேட்டு போட்டாங்களா உங்களுக்கு? சார், நம்ம நல்ல படம் எடுத்து அந்த தேட்டரில் இன்னும் அதை அழகாக கொண்டு போனோம்னா மக்கள் தானாக உள்ளே வருவாங்க. இன்றைக்கி என்ன நிலைமைன்னா, நம்மளும் டிக்கெட் எடுத்து கொடுக்கணும். தேட்டருக்காரன் எப்படி கொடுக்குறாங்க? படம் எடுத்த உடனே வந்துட்டு
தேட்டர் வாடகை 2 டேர்ம்ஸ் போடுறாங்க. ஒன்று தேட்டர் மேனேஜர்கள் கவர் வாங்கிட்டு படத்தை போடுறாங்க, ஒரு கண்டிஷன் போடுறாங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் 40 டிக்கெட் எடுக்கணும். அந்த ப்ரொடியூசர் ஒரு வாரத்துக்கு டிக்கெட் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு மேலே ஆடியன்ஸ் வந்தால் அந்த பணம் வந்து ஷேர் வரும் உங்களுக்கு. 70-40 தேட்டருக்காரங்களுக்கு 70 போகும், நம்ம பட ப்ரொடியூசருக்கு 30% வரும். அதுக்கப்புறம் எல்லா டேக்ஸஸ் எல்லாம் போக வரும். ஆனால் அவங்க சொல்கிற ஒரே கண்டிஷன்ஸ் நீங்கள் டெய்லி டிக்கெட் எடுக்கணும். இன்னொன்று வாடகை, ஒரு வாரத்துக்கு வாடகை கொடுத்துருங்க, ஒரு ஷோ கொடுக்குறேன் அந்த வாடகை. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் போடுறாங்க சார், நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டால் மட்டும் பத்தாது, உள்ள ஆடியன்ஸையும் நீங்களே கொண்டு வரணுன்றாங்க. இது எல்லாம் தாண்டி ஒரு படம் ஜெயிக்குதுன்னா அந்த படம் ஒரு சிறந்த படமாக, சிறந்த கதையுள்ள படமாக இருந்தால் மட்டுமே அந்த படம் ஜெயிக்கும். அந்த வகையில் உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நிச்சயமாக நல்ல அருமையான தேட்டர்களுக்கு கிடச்சி இந்த படம் வந்து நல்ல ஒரு கருத்துள்ள படமாக மக்கள் ஏற்றுக்கிட்டு வியாபார ரீதியாக இந்த படம் வெற்றி கொடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எங்கள் மோகனுக்கு வந்து நான் தான் செப்பல் வாங்கி கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நாங்கள் இந்த படத்தின் கதாநாயகன் தயாரிப்பாளர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம வள்ளிமலையிலேருந்து அந்த ஊரில் மக்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. சென்னை சினிமா உங்களை அன்போடு வரவேற்கிறது. மேடம் எதை சொல்லிட்டு போனாங்க, நிறைய பேரை சிரிக்க வச்சு சொல்லியிருப்பாங்க. பட் அதில் இதில் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், இப்படி இயக்குனர் மோகன் சார் வந்து நான் ஒரு ஸ்டண்ட் நடிகராக ஆரம்பித்து ஒரு 2வது படமோ 3வது படத்தில் இருந்தோ அவருடைய நண்பராக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்டண்ட் நடிகராக இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஹீரோ, ப்ரொடியூசர், ஹீரோ அவரையும் ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரியும். பட் இந்த படத்தினுடைய டைட்டிலில் அந்த வள்ளி அப்படிங்கிற பேரோட நான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்கேன், அவர் தான் சொல்லலாம். இந்த படத்தில் நான் என்ன கேரக்டரில் நடிச்சிருக்கேன்னு இயக்குனர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் 250-300 படம் நடிச்சிருந்தாலும் கூட சில படத்தில் ஆசைகள் நிறைவேறும், சில படத்தில் தேவைகள் நிறைவேறும். ஒரு கண்டெம்ட்டுக்காக சொல்ல, வடிவேலன் கூட நடிக்கும் போதெல்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லுவார், இல்லை இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் இருக்குது அது பண்ணுறியா, இல்லை ஒரு 10 நாள் ஒர்க் இருக்குது அது பண்ணுறியான்னு கேட்பார். ஒரு சீன் நடிச்சினா நீயா நானும் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் சம்பளம் 1 நாள் சம்பளம் தான் வரும். 10 நாள் நடிச்சினா நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆனால் அண்ணே வாங்கண்ணே போங்கண்ணே கூட வரும் போகும், அது கண்டெம்ட் பெருசாக இருக்காது. நீ எதை எடுத்துக்கிறியோ அதை நீயோ எடுத்துக்கோ அப்படிம்பாரு. அதனால் என்னுடைய ஆசைகள் மட்டும்தான் எடுத்துக்குவேன், தேவைகளை எடுத்துக்கல. அதனால தான் நான் நிறையா சம்பாதிக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி நான் 25 வருஷம் தாண்டி ஓடிட்டு இருக்கேன். நான் தேவைகளை எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் ஏதோ வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகியிருப்பேன். பட் இன்றைக்கி என்னுடைய ஆசைகள் மட்டும் எடுத்ததுனால இன்றைக்கும் இளம் கலைஞர்களோடு நான் ஓடிக்கிட்டு இருக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு. அதனால் இந்த படத்துடைய யூனிட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையான யூனிட்டு, திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல யூனிட். ஏன்னா இன்றைக்கி இத்தனை சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணி, அது அனுபவம், அவருடைய அனுபவம், அது மோகன் சாராக இருக்கட்டும், அவருடைய இந்த படத்துடைய கேமராமேன் மணிகண்ட சாராக இருக்கட்டும். மணிகண்ட சாரை பற்றி சொல்லணும்னா, கேமராமேன் பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு வருஷம் தான். இன்றைக்கும் நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். நான் ஒரு ஃபைட்டுன்னு வெளியில் சொன்னால் கூட ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் தான். ஒரு 5-6 பேர் வரிசையாக நிற்கணும் அப்படின்னா கூட நான் 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். எல்லாம் வந்து நில்லுங்கண்ணே, ஆர்டிஸ்ட்லாம் வந்து நில்லுங்கண்ணே, 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். ஒரு மானிட்டர் போனதுக்கப்புறம் அண்ணே முத்துக்கால் நான் காணும் அப்படிம்பார். சார் நான் பின்னாடி தான் நிற்கேன், அண்ணே முன்னாடி நில்லுங்கண்ணே அப்படிப்பார். ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆனால் ஒவ்வொரு சீன்லையும் நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி கொண்டு வந்து போட்டின கேமராமேன் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் நானும் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது இயக்குனரையே சாரும், கொடுத்த கேரக்டரை சொதப்பிருக்கேன்னா அது என்னையே சாரும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைகள் இந்த படத்தில் தயாரிப்பாளர் நாகராஜ் சாருக்கு ஆசைகள் நிறைவேறிச்சு. அவர் ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், அந்த ஆசைகள் நிறைவேறிச்சு. தேவைகள் நிறைவேறணும், போட்ட பணம் திரும்ப வரணும். அதுக்கு நீங்கள் தான், மீடியாக்கள் தான் வந்து நல்ல முறையில் விமர்சனம் கொடுத்து சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நீங்கள் தான் நிறையா தூக்கி விட்டுருக்கிறீங்க. நல்ல கண்டெம்ட்டை நீங்கள் உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறையா புது ப்ரொடியூசர்கள், புது இயக்குநர்கள். இப்போ மோகன் சாருக்கு வந்து உதயகுமார் சார் சொல்லிட்டாரு, மெம்பர் ஆனால் தான் வந்து செருப்பு வாங்கி போட முடியும்னு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துருச்சு, அதனால் ஒத்த செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு.
இன்னும் ஒரு ஸ்டெப் தான் போடணும், அது ரிலீஸில் போட்டுருவார். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எம்என்ஆர் பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட வள்ளிமலை வேலன் பட பாடல் வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்த நம்முடைய கலைத்துறையின் ஜாம்பவான்கள், பிரம்மாக்கள், உங்களை அத்தனை பேரையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் இந்த திரைப்படம் எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. எத்தனையோ ஜாம்பவான்கள் சாதித்த இந்த கலைத்துறையில் நானும் இன்று இருக்கிறேன் என்பதில் முதலில் என் தாய் தந்தைக்கு நன்றி தெரிவித்து உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி இந்த கலைத்துறையின் மேல் கொண்ட பற்றால் நான் வந்துள்ளேன். என்னை வளர நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்கள் படத்தை வந்து நீங்கள் பார்த்து ப்ரொமோட் பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. வணக்கத்துக்குரிய என்னோட உரையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்குலாம் ஓகேனா நான் கொஞ்ச நேரம் பேசிக்கலாம் வந்து, ஏன்னா இது எனக்கு கிடைத்த வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பு. ஸோ அதை தவறு விட்டுட்டு நான் பேசாமல் அங்கே போய் உட்காந்துட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ப்ரோஜனமே கிடையாது. அதனால இந்த மேடையை வந்து நான் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நான் இலக்கியா, காவேரி பாய்ந்தோடும் மண்ணில் பிறந்து திருச்சியில் பிறந்து சென்னையில் வளர்ந்து இப்போ இந்த பிரசாத் ஸ்டூடியோவில் என்னோட டெபியூட் மூவி அஸ் அ ஹீரோயினா நான் வந்து இங்கே நிற்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், ஏன் இந்த கதை, ஏன் இந்த படம் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. நான் சூஸ் பண்ணலை. உங்களுக்கெல்லாம் சொல்ல போகணுன்னா, நான் வந்து ஹீரோயினாக ஆவேனா, எனக்கெலாம் ஹீரோயினாக ஆகிற தகுதி இருக்கான்ற வந்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக, நல்ல சப்போர்ட் ஆர்டிஸ்டாக ஆவேன் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, சினிமாவுக்கு வந்து நான் பழசு, உங்கள் எல்லாருக்கும் நான் புதுசு. அதாவது நான் சினிமாவுக்கு வந்து 4 years ஆயிடுச்சு. 4 yearsமே ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட விடாமல் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கேன். அப்புறம் ஃப்ரேமில் தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன். அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்டாக, அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக, சப்போர்ட் ஆர்டிஸ்டாக, இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்போ நான் வந்து ஹீரோயினாக வந்து நிற்கிறேன். இதுவே வந்து என்ன எப்படி சொல்கிறது, நான் நினச்சி பார்க்காத ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, நான் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அண்ட் வந்து சினிமாவில் வந்து எப்படி சொல்ற, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேருங்க. ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் சேர்க்கணும். சினிமாவில் வந்து நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து எப்படி சொல்கிறது, அவங்க போய் தேடி கேட்டாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டுது. ஏன் அப்படின்னா, அவங்க இப்போலாம் ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டாக போயிடுறாங்க. ஒரு ஷார்ட்கட்டாக அவங்களுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளாக வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிலைமை வந்து கண்டிப்பாக மாறணும். ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க, எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் தேடி போய் நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ ஈஸியாக வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியாக வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம், நான் கொடுக்க வேணான்னு சொல்லலை. அவங்களில் யார் சினிமாக்குன்னு உண்மையாக உழைச்சி சினிமாக்காக யார் வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. இது வந்து டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நீங்கள் அந்த கேஸ்டிங் கால் அந்த மாதிரிலாம் போகிற அந்த டீம்ஸ்க்குலாம் வந்து இது கண்டிப்பாக போய் சேரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நான். இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வளர்ந்து நிற்கிறேன். இந்த படத்தில் எப்படி சொல்லணும்னா, எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டரில் நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம இருக்கிறத விட ஒரு வில்லேஜ், ஒரு கெட்டப்பில், ஒரு மண் வாசனையோட கலந்த ஒரு லுக்கில், அந்த மண்ணோட மண்ணாக கலந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாற்றிட்டு அந்த கதாபாத்திரத்திலே நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த வள்ளிமலை வேலன். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு, நான் டோர்னமெண்ட்டில் இருந்தப்போ, பூனேயில் இருந்தப்போ எனக்கு கால் வந்தது. மணி சார் அவங்க தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோஸ் அனுப்புமா, ஆஃப் சாரியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். திருப்பி வந்து கால் பண்ணுறேன்னே பண்ணலை. அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி, சென்னைக்கு வந்து நான் ஆஃபீஸில் வந்து சாரை பார்த்துட்டு
பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. என்னோட குறைய வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது. நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு, உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா ஆனால் நீ ஷார்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு. ஆனால் டைரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனால தான் நான் இந்த படத்தை வந்து இப்போ இங்கே ஹீரோயினாக நிற்கிறேன்றதை வந்து நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க. எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. நான் சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சார் வந்து ஸ்லிப்பர் போடுவார். ரொம்ப எளிமையாக கல் மண் வெயில் மழை எதுவும் பார்க்காம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எளிமையாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையாக வந்து கதைக்கு வந்து எங்களை எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காரு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் கேமரா டீம் மணி சார் வந்து ரொம்ப எப்படி சொல்ற அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லலாம் ஒவ்வொரு ஷூட்டிங் போகிறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவே என்னை வந்து ரொம்ப நேரம் வந்து வளன்னு இழுக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஸ்கெடியூல் போகுது அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்தவங்க. அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து இந்த நான் வாழ்த்துக்களை நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணோம். ஷூட்டிங் அந்த திரையில் மட்டும் கிடையாது, நாங்கள் சகஜமாகவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். திரையில் எப்படி வந்து ஃபேமிலியாக இருந்தோம் அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாரையும் அம்மா அண்ணா அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பாருங்க. அப்புறம் இப்போ வந்து